இன்னைக்கு வந்து நம்மளோட ஜென்னல ஃப்ரண்ட் பம்பருக்கு கீழே ஒரு சின்னதா ஒரு லிப் ஒன்று ஆட் பண்ண போறேன். அது எந்த வண்டியோட ஆட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா i20 இருக்குது பாருங்க. i20ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் i20 ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அந்த i20யோட பம்பர் லிப் வந்து நம்ம வண்டிக்கு மேட்ச் ஆகும். தனுக்கோடி ஆதித்யாவுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து கேட்டோம், இங்கே இல்லைன்ட்டாங்க. அதனால கிளம்பி நேராக தனம் ஆட்டோ ஸ்பேர்ஸுக்கு போகிறோம். இப்போ தனம் ஆட்டோ ஸ்பேர்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கேயும் வந்து கேட்டோம், இங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தனம் ஆட்டோ ஸ்டோர்லேயுமே வந்து நம்ம பம்பர் லிப் கிடைக்கல. அதனால வந்து நான் ஈஸியாக பம்பர் லிப் கிடச்சிரும், வாங்கி மாட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். எங்கேயுமே கிடைக்காதனால ஆன்லைனில் தான் வாங்கி மாட்டோன்னு போல் இருக்குது. சரி, இப்போ வீடியோ எடுக்கிறதுக்குன்னு வந்தாச்சு. காருக்கு ஏதோ ஒரு ஸ்பேர் மாற்றணும். அதனால் இப்போ தேவையான விஷயம், டோர் ஸ்பீக்கர் வந்து 2 மாற்றாமல் கிடக்குதுங்க. அது வந்து ஒரு கிழிஞ்சு போன ஸ்பீக்கர் ஒன்று ஓடிட்டு கிடக்குது. அதனால் அதை மாற்றிடலாம். இப்போ இந்த வீடியோ வந்து பம்பர் லிப் மாற்றுற வீடியோ கிடையாது, டோர் ஸ்பீக்கர் மாற்றுறது. எனக்கு கோச்சுக்காதீங்க, ஓகேவா? இப்போ போய் நம்ம டோர் ஸ்பீக்கர் எப்படி மாற்றுறேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்காக தான் பண்ணுவாங்க, காசு சம்பாதிக்கணும் அப்படி. இப்போ இது வந்து நம்ம காருக்கு 4 இன்ச் 4 இன்ச் ஸ்பீக்கர் தான் மாட்ட முடியும். அதனால் இந்த பயனியரில் வந்து இந்த ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1650 ரூபா போட்டிருக்குது. ஆனால் நான் வாங்கினது 1450. எதனாலன்னு கேட்டால் அவங்க வந்து ஏதோ ஃபிட்டிங் சார்ஜோட சேர்த்து இதில் போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகிறனால ஃபிட்டிங் சார்ஜ் கம்மி அப்படின்னு சொல்லி என்னமோ சொன்னார். சரி பரவாயில்லன்னு 1450 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்பீக்கர் வந்து 4 இன்ச் ஸ்பீக்கரு, 190 வாட்ஸ் வரக்கூடிய ஒரு ஸ்பீக்கராக இருக்குதுங்க. நான் இது ஒன்றும், அப்புறம் சோனியில் இதே சைஸில் சோனியில் ஒரு ஸ்பீக்கர் பார்த்தேன். அது வந்து சென்ட்ரலில் டியூட்டரோட வரும். அது வந்து ரொம்ப ப்ரைஸ் எனக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதுவே வந்து 1400 வந்துருச்சு. அது 2500 கிட்ட வந்துச்சு. இப்போதைக்கு இதுவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டேன். இப்படி வந்து மாட்டுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பிரித்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டிக்கு போய் டோர் பேடை கழட்டணும். டோர் பேடை கழட்டிட்டு உள்ளே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுற, சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, இந்த காப்பிரைட் இல்லாத சாங்ஸ் ஏதாச்சும் இருக்கும் அதை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? அப்புறம் இது வந்து வாரண்டி கார்டா வந்து பத்திரமா வைக்கணும். பாக்ஸ்குள்ளே இந்த கிளிப்பு கொடுத்துருக்குறாங்க, 4 கிளிப்பு ஒயரில் ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம இந்த கிளிப்பை வந்து குத்தி ஸ்பீக்கரில் போட்டுக்கலாங்க. இந்த பாக்ஸ்குள்ளே இதெல்லாம் தான் இருந்துச்சுங்க. இது வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் இந்த ஒயர், அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு. இதுதான் பாக்ஸ். இவ்வளோ தான் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க விஷயங்கள். இதை எடுத்துகிட்டு போய் நான் எப்படி மாட்டுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமி. இப்போ வந்து வண்டிக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டில் இருக்குது பாருங்கள், இந்த விண்டோ ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கும் இந்த 2 ஹேண்டிலையும் ஃபஸ்ட்டு கழட்டணும். அதுதான் பெரிய டாஸ்க்கு. அதை கழட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து இதில் ஒரு சின்ன கிளிப் இருக்கும். இப்போ இந்த டோரில் இந்த விண்டோ இறக்குற ஹேண்டில் கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு மிரரோட டம்மி, இதை கழட்டி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குங்களா, இதையே கழட்டணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூவையும் கழட்டணும். நான் கழட்டிட்டு வர இருக்கேன். இதையும் கழட்டியாச்சு, இதையும் கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறம் ஒரு பேடோட இந்த கீழே வந்து ஏதோ ஒரு இடத்துல இப்படி பிடிச்சி டோர் பேடை இப்படி இழுத்திங்கன்னா இப்படி கிளிப்பு கலண்டுரும். இப்போ இந்த கிளிப்பை கழட்டி விட்டதுக்கப்புறம் டோர் பேடை இப்படி பிடிச்சி மேலே தூக்குனா கலண்டு வந்துடும். வண்டியில் வந்து ஆல்ரெடி டோரில் இருக்கிற ஸ்பீக்கர் இது தாங்க. இதுவும் அங்கே இருக்கிற ஸ்பீக்கரும் அவ்வளோதான். இந்த 2 தான் இருக்குது. இது வந்து சாதாரண ஸ்பீக்கர். இப்போ இதையை கழட்டிட்டு தான் வந்து நம்ம இந்த பயனியர் ஸ்பீக்கரை வந்து இதில் மாட்ட போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த ஸ்க்ரூ வந்து அந்த ஸ்பீக்கர் கூட கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை கொண்டு போய் இந்த பழைய ஸ்பீக்கர் போட்டிருந்த இந்த ஒரு ஓட்டையில் போட்டால் லூஸாக இருக்குது. அதுக்கு அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த ஒரு சின்ன கிளாம்ப் மாதிரி. இந்த கிளாம்ப் வந்து இந்த சைஸ்க்கு இந்த இதில் வந்து கரெக்டாக டைட்டாக இருக்கும். இந்த கிளாம்பை என்ன பண்ணணும்னா இதில் வந்து சொருகிட்டு இப்படி வச்சு இதை வந்து டைட் பண்ணிடணும். இப்படி வந்து இதில் போட்டு ஸ்பீக்கரை டைட் பண்ணணும். இதை மாட்டி முடிச்சாச்சு.
இந்த ஸ்க்ரூவுக்கு பின்னாடி இது வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க, இந்த சில்வர் கலரில் இருக்கிறது. இதை போட்டு தான் ஸ்க்ரூ போட்டிருக்கு. இல்லைன்னா அந்த ஓட்டை வந்து இதில் இருக்கிற ஹோல் வந்து பெருசாக இருக்கிறனால டைட் ஆகாது. இதை வந்து இந்த கிளாம்பை வந்து அதில் போட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ பண்ணணும். இதே மாதிரி இன்னொருலையும் மாட்டியாச்சு. காப்பிரைட்ஸ் இல்லாத சாங் ஏதாவது போட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி டோர் பேடை மாட்டிடலாம். இப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து ஃப்ரண்ட் டோரில் 2க்குமே சேஞ்ச் பண்ணியாச்சு. மாற்றின பிறகு வந்து கொஞ்சம் சவுண்டு வந்து அந்த கரகரன்னு சவுண்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ அந்த சவுண்டு இல்லாமல் கேட்குறக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது. இப்போது ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கல. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஏதோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி சப்போஸ் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்களை காரில் மாற்றும் போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்ததாக வந்து நான் அந்த 70 மேட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை நான் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் கோயாஸில் சீட் கவர் போடணும். அது வந்து காசு சேர்த்து வச்சுட்டு சீட் கவர் போடணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கிடையில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுறதை உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், ஷார்ட்ஸ்லேயும் போடுறேன். சரிங்களா? டாட்டா, பை பாய்.